ஐயா பும்ரா, பங்களாதேஷோட ஒட்டுமொத்த சோழியையும் ஒத்தாளா நின்னு இப்படி முடிச்சு விட்டுட்டீங்கய்யா. இப்படி வந்து பும்ராவ பார்த்து சொல்ற மாரி தான், பும்ரா வந்து இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்தி புட்டாருங்க. நேத்து நாள் முடிவுல நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 339 ரன் வந்து எடுத்திருந்தோம். 6 விக்கெட் தாங்க வந்து போயிருந்துச்சு. நேத்து ஜடேஜாவும், அஸ்வினும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களோட இன்னிங்ஸ் வந்து அப்படியே வந்து கன்டின்யூ ஆகும். 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்க. அஸ்வின் செஞ்சுரி அடிச்ச மாரி, ஜடேஜாவும் செஞ்சுரி அடிப்பாருன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, அந்த ஒரு ஆர்வம் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்குற மாரி, டஸ்கின் அகமது வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜடேஜா வந்து தூக்கிட்டாருங்க. இது மட்டும் இல்லாம, அஸ்வினோட விக்கெட்டையும் அவர் தான் வந்து எடுத்தாரு. இதனால நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 376 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டோங்க. சரிப்பா, இது ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் தான். இருந்தாலும் பங்களாதேஷ் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே நம்ம பவுலிங் பண்ண வந்து ஆரம்பிச்சோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. பும்ரா வந்து, "நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்காம போனா எப்படி? நான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்து தான் தீருவேன்" அப்படின்னு இஸ்லாமோட விக்கெட்ட வந்து எடுத்துட்டாரு. அவரோட விக்கெட்ட பும்ரா எடுத்தாருன்னு பார்த்தா, அடுத்து ஆகாஷ்தீப் வந்து அவராவது 1 விக்கெட் தான் எடுத்தாரு. நான் ஒரே ஓவர்ல அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுக்கிறேன் பாருங்கன்னு, ரொம்ப சூப்பரா ஜாகிர் ஹாசனையும், மூடிமலையும் வந்து தூக்கிட்டாருங்க. இந்த மாரி பங்களாதேஷ்க்கு மாத்தி மாத்தி விக்கெட் போயிட்டு இருந்துச்சு. சரி, என்னதான் விக்கெட் போனாலும், ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து நம்பிக்கை தர மாரி விளையாடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஷாண்டோ, லிட்டன் தாஸ்ன்னு சொல்லி யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்த வெளிப்படுத்தலங்க. எல்லாருமே வரேன் நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு 149 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பவுலிங்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தோன்னு, நம்ம இந்தியா கான்ஃபிடென்ட்டா வந்து பேட்டிங் பண்ணோம். சரி, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல வந்து இருக்கும். நல்ல ஒரு மாஸான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, டஸ்கின் அகமது இருந்துகிட்டு ரோஹித் சர்மாவோட விக்கெட்ட ரொம்ப வேகமாவே எடுத்துட்டாருங்க. அவர் தான் அவுட் ஆனார்ன்னு பார்த்தா, அடுத்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரொம்ப வேகமாவே வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும், விராட் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆயிரும். இன்னைக்கு விக்கெட்ட விட்டு குடுக்காம, இவங்களோட பார்ட்னர்ஷிப்லயே நாள் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா கடைசியில என்ன ஆயிருச்சு அப்படின்னா, விராட் கோலி வந்து மெஹ்தி ஹாசனோட பால்ல எல்பிடபிள்யூ முறையில அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல கொடுமை என்ன அப்படின்னா, செக் பண்ணி பார்த்ததுல அவர் அவுட்டே கிடையாதுங்க. ரிவ்யூ எடுத்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவருக்கு நாட் அவுட் குடுத்துருப்பாங்க. ஆனா ரிவ்யூ எடுக்காம விட்டனால, அநியாயமா ஒரு விக்கெட் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி போனவுனே, பண்ட் வந்து சுப்மன் கில் கூட விளையாண்டு, இன்னைக்கு நாள் முடிவுல நம்ம இந்தியா வந்து 81 ரன் வந்து எடுத்திருக்கோம். 3 விக்கெட் வந்து போயிருக்குங்க. உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம நல்ல ஒரு கண்ட்ரோல்ல வந்து இருக்கோம். இதே மாரி நாளைக்கு ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விளையாண்ட மாரியே ஒரு நல்ல ஸ்கோர எடுத்தோம் அப்புட்னா, கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பங்களாதேஷ ஈஸியா வீழ்த்த முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம், நாளைக்கு என்ன மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறோம்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.